விவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 29 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து காசு எடுத்தோடனே அஹ் ரவியும் ரவி ம- செல்வம் என்ன சொல்றாருன்னா அதை எண்ணி பாரு அப்படின்னோடனே இப்ப ரவி என்ன சொல்றாருன்னு, டேய் வாங்கடா போலாம் போலாம் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு ஓடுறாரு. அப்புறமா எல்லாரும் இங்க ஒண்ணும் இல்லை நாங்க தெரியாம வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதி வரும்போது ஸ்ருதியோட முடி வந்து கதவுல வந்து மாட்டிக்குது. ஸ்ருதி என்ன நினைக்கிறாங்களா, நல்ல வேளை நல்லா மாட்டிக்கிட்டோம் போலயே, யாருக்கோ தெரிஞ்சிருச்சு போலயே அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் ஓடி போய் கார்ல ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. டேய் பழப்பொருள் எங்கடா அப்படின்னு சொன்னோடனே, இரு நான் போய் பார்த்துட்டு வரணுன்னே, நீ போகாத இரு இரு அப்படின்னு சொல்லும்போதே அங்க சிந்தாமணியோட கார் வந்துருது. அப்புறமா ஸ்ருதி வந்து மெதுவா திரும்பி பார்க்கும்போது அவங்க முடி மாட்டியிருக்குன்னு தெரிஞ்சு எடுத்துட்டு வெளியில வரவும் கரெக்டா சிந்தாமணியும் ஸ்ருதியும் மீட் பண்ணிடுறாங்க. இப்ப நீ யாரும்மா அப்படின்னோடனே, இல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேக்குறாங்க. நான் என் வீட்டுக்குள்ள இருந்து வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறேம்மா, எதுவும் வேலை எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சரி எதுவா இருந்தாலும் ஸ்ருதிக்கு வந்து பேச்சே வர மாட்டேங்குது. அது இதுன்னு என்னமோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லம்மா கொஞ்சம் இரு, எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு சிந்தாமணி உள்ள போயிடுறாங்க. அதுக்குள்ள ஸ்ருதி ஓடி வந்து கார்ல உட்காந்து இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப சிந்தாமணி வீட்டுக்குள்ள போனோடனே அவங்கன்னா, அக்கா இந்த மாரி சொல்ல வராங்க. இருடா வரேன்டா, நிலைமை புரியாம இவன் வேற அப்படி சொல்லிட்டு சிந்தாமணி உள்ள போயிடுறாங்க. இப்ப இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போதே இம் ஸ்ருதி வந்து ரவிய வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. "என்னை காணோம் தேடினியாடா?" அப்படின்னோனே, அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா உன்ட்ட என்ன சொல்லிச்சுன்னோனே, அது எங்க சொல்லிச்சு, அதுக்கு வயிறு சரியில்ல போல, அதனால போயிருச்சுன்னோனே, நல்ல வேளை அதுக்கு வயிறு கலக்கிருச்சு, இல்ல இப்ப நம்ம எல்லாத்தையும் கலக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் காமெடியா பேசிட்டே வராங்க. இப்ப முத்து வந்து மீனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. இந்த மாரி நாங்க காசு எடுத்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிந்தாமணிக்கு கால் பண்ணி, நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, சிந்தாமணி கிட்ட வேலை பார்க்குறவங்கலாம் இந்த மாரி இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தாங்கக்கா. அவங்க வேற எதுவுமே எடுக்கல. மஞ்ச பைய மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்கன்னோனே, அது மீனாவோட பணம் இருந்த பையில அப்படி சொல்லிட்டு ஓடி போய் அத பார்த்துட்டு வந்துட்டு, "அத மட்டும் ஏன்டா எடுத்துட்டு போணும்? ஒரு இது விசாரிக்க மாட்டீங்களாடா? ஏதோ குழப்பமா இருக்கே!" அப்படின்னு சொல்லும்போதே, மீனா கால் பண்றாங்க. கால் பண்ணி சிந்தாமணி கிட்ட, "என்ன குழம்பி போயிருக்கிறீங்களா? இந்த மாரி இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தாங்களாம்ல" அப்படின்னோனே, "அவங்கன்னா வராங்கன்னா யாருக்கும் தெரியாம தானே வருவாங்க. எப்படி உனக்கு தெரியணும்னே?" ஏன்னா வந்தது எங்க வீட்டு ஆளுக தானேன்னோனே, "நான் போலீஸ்க்கு போவேன்னோனே, நீ போ தாராளமா. அப்ப நாங்களும் இந்த விஷயத்த சொல்லுவோம்ல. நீ அதனால போகவே முடியாதுன்னு" சொல்லிட்டு மீனா சிரிக்கிறாங்க. அப்புறமா மீனா வந்து, "இனிமே என் விஷயத்துல தலையிடாத. இந்த மண்டப ஆர்டர் கூட நான் உனக்கு போட்ட பிச்சை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்போ முத்து வீட்டுக்கு வந்து இந்த மாரி அண்ணாமலை கிட்ட காச குடுத்து, அத மீனா கிட்ட குடுத்து, நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, இப்ப விஜயா வந்து விஜயா கிட்ட போயிட்டு, "நீ எதுக்கு அவங்கள ஸ்டூடெண்ட்டா வச்சிருக்கிற?" அப்படிங்கிற மாரி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாம, "இதுல உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குதா? அந்த அம்மா இருந்தே இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது" அப்படின்னு சொன்னோனே, இப்ப விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க அவங்க நல்லவங்க தாங்க. இவ தான் தேவையில்லாம அங்க பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கா" அப்படின்னோனே, இப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, "இந்த காச எடுத்ததே அவங்க வீட்ல இருந்து தான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க் யூ.